இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா கிளம்பிட்டியா? அப்புறம் என்ன, இங்கே இருந்துறவா? இருந்தா சந்தோஷம்தான். நான் இருந்தனா உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா எனக்கு அது சோகமாயிடும். இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, உன் போட்டோவும் உங்க அம்மா போட்டோவும் செவர்ல இருக்கும், மாலை போட்டே வச்சிருவாங்க. குட் ஜோக். நீ என்னதான் வெறுப்பேத்தினாலும் எனக்கும் மேல கோவம் வராது மாமா. சரி கிளம்புறேன்னு வர சொல்ற, சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிடவும் மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி மாமா? நீ எனக்கு கேக் ஊட்டி விட்டல்ல, நான் உனக்கு என் கையால சாப்பாடு ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. நடக்காத விஷயங்களை பேசக்கூடாது, ஒட்டாத மனசை சேர்த்து வைக்கணும்னு நினைக்க கூடாது. மாமா யூ டோன்ட் வரி. ஒருவேளை நிஜமாவே என்ன உனக்கு பிடிக்கலனாலும் கஷ்டப்பட்டாவது நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். காலம் போக போக எல்லாமே சரியாயிடும். இந்தியால 80% மேரேஜஸ் எல்லாமே அரேஞ்ச்டு மேரேஜஸ் தான். ஒருத்தர் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சேருவாங்க. பி பிராக்டிகல் மாமா. நான் அப்பத்துல இருந்து இப்ப என்ன, நான் இங்க சாப்பிடணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி, போய் எடுத்துட்டு போ. நீ இவ்வளவு பாசமா கூப்பிடுற, நான் சாப்பிடாம இருக்க முடியுமா சொல்லு? நிஜமா? தேங்க்யூ so much மாமா. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன அவகிட்ட பேச்சு? அவளுக்கு கேக் ஊட்டி விட்டேன்ல, அதான் சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னான். நீங்க தான் அவளுக்கு ஊட்டவே இல்லையே. அந்த விஷயம் அவளுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அவ கைய பிடிச்சா? தேங்க்ஸ் சொல்றதுக்கு. எதுக்கு தேங்க்ஸ்? அதுவா, நான் அவளுக்கு கேக் ஊட்டி விட்டேன்னு நினைச்சு அதுக்கு பதிலா ஃபங்க்ஷன்ல எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னா அவளே பாசமா அவ கையால ஊட்டி விடுறேன்னு சொல்லிருக்கா. அப்போ சாப்பிடுவீங்களா? பின்ன ஊட்டி விடுறாள்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ்வளவு நேரமா என்ன நடக்குமோ நினைச்சிட்டு டென்ஷன்ல நான் இங்க செத்துட்டு இருக்கேன். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் குறையாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. உன்னை இப்படியே பாத்துக்கிட்டு இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. ஆனா என்ன, ரொம்ப பசிக்குது பூமி. நீதான் ஆனா இங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டல, நான் கிளம்புறேன் விட. நில்லுங்க. என்ன இங்கே இருந்துட்டுமா? அதெல்லாம் இல்ல. பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, வெறும் வயிறோட கிளம்புவீங்களா? மேல வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன்.